பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எதிர்வரும் நகரசபை தேர்தல் தொடர்பாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நடாத்தி வருகின்ற பிரச்சார கூட்டம் மக்கள் சந்திப்பு தொடரில் 5வது நிகழ்வான இன்று காத்தான்குடி முதலாங்குறிச்சி பகுதியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற நல்லாட்சிக்கான சூராசபை உறுப்பினர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை கணக்காளர் நண்பர் ஜுஹைர் அவர்களே, இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற சூராசபையின் தலைவர் அல்ஹாஜ் ஏஜிஎம் ஹாரூன் அவர்களே மற்றும் சூராசபை உறுப்பினர்களான டாக்டர் ஐஎல்எம் ரிஃபாஸ் அவர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற சகோதரர் ஜனூப் அவர்களே, பொறியியலாளர் ஃபலுல்லக் அவர்களே, இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற சூராசபை உறுப்பினரான மதிப்புக்குரிய ஆசிரியர் வித்யாகீர்த்தி அமீர் அலி அவர்களே மற்றும் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் செயலாளர் அஷேக் ஷபீல் அலிமி அவர்களே, இந்த தேர்தல் அரசியல் வேலை திட்டங்களிலே எங்களோடு மிகவும் ஊக்கமளித்து தோளோடு தோள் என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய முன்னாள் பிரதேச சபை காத்தாங்குடி பிரதேச சபை தவிசாளர் அல்ஹாஜ் காசிம் அவர்களே, இந்த நிகழ்வை மிகுந்த அக்கறையுடன் செவியேற்றுக் கொண்டிருக்கின்ற சகோதரர்களே, வீடுகளிலே இருந்து இங்கு சொல்லப்படுகின்ற விடயங்களை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே மற்றும் எங்களது இணையதளம் மூலமாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இந்த உரைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னர் உரையாற்றி முடித்த டாக்டர் ரிஃபாஸ் அவர்கள் விட்டு சென்ற ஒரு இடத்திலிருந்து தொடர்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். கடந்த வாரம் 5ஆம் குறிச்சி சின்னப்பள்ளி முன்றலில் நடந்த கூட்டத்தின் போது நான் இதனை வலியுறுத்தினேன். இன்றும் டாக்டர் ரிஃபாஸ் அவர்கள் விட்ட இடத்திலிருந்து அந்த விடயத்தை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கூறிவிட்டு ஏனைய விடயங்களுக்கு செல்லலாம் நினைக்கின்றேன். இந்த தேர்தல் நகரசபைக்கான தேர்தல். நாடாளுமன்றத்துக்கு ஒருவரை முழு மாவட்டத்திலிருந்து அனுப்புகின்ற தேர்தல் அல்ல, அல்லது மாகாண சபை ஒன்றுக்கு முதலமைச்சரை உருவாக்குகின்ற போட்டி அல்ல, அல்லது இன்னும் ஏனைய பதவிகளுக்காக எவரோ ஒருவரை அனுப்பிவிட்டு விளைவுகள் வரும் வரை காத்து கிடப்பதற்கான ஒரு தேர்தலும் அல்ல. இந்த தேர்தல் நகரசபை நிர்வாகம் என்கின்ற ஒரு தலைமைத்துவ கட்டமைப்பினை நாமே நமக்காக உருவாக்கிக் கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற தேர்தல். இந்த தலைமைத்துவ கட்டமைப்பு பிழையானவர்களின் கைகளில் செல்கின்ற போது அதனுடைய விளைவு என்ன என்பதை கண்கூடாக நாம் கண்டு அனுபவித்ததன் அந்த அனுபவங்கள் பசுமையான நினைவுகளாக எங்களது மனங்களிலே இருக்கின்ற நிலையிலே நடத்தப்படுகின்ற தேர்தல் இது. கடந்த நகரசபை நிர்வாகத்தில் நிர்வாகம் விட்ட பிழைகளில் அதன் பாரதூரமான விளைவுகளில் இருந்த அவலங்களை நாம் நேற்றும் அனுபவித்தோம், இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு இஷா தொழுகையின் பின்னர் எங்களுக்கு ஒரு சந்திப்பு இருந்தது. மெத்தைப்பள்ளி பிரதேசத்திலே ஒரு குழுவினரை சந்திப்பதற்காக சென்றோம். மிகவும் ஊரின் மத்திய பகுதி அது. தோணாய் வாய்க்கால் உள்ள பள்ளப்பகுதி கிடையாது, ஊரின் மத்திய பகுதி அது. ஒரு மணித்தியாலம் நேற்று பின்னர் மழை பெய்தது. மிகவும் பெருமதியான வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்ற பிரதேசம் அது. அங்கே நாங்கள் வாகனத்தில் சென்று இறங்கிய போது எங்கு காலை வைத்து வாகனத்திலிருந்து இறங்க முடியும் என்று நாங்கள் தேடி அலைந்தோம். எங்குமே நீர் இல்லாத பகுதி, வெள்ளம் இல்லாத பகுதி அங்கே இருக்கவில்லை. இறுதியில் வெள்ளத்திலே இறங்கி ஒரு அரை அடி தண்ணி
நிற்கின்ற வீதியாக மெத்தப்பள்ளி லேன் என்று சொல்கின்ற அந்த லேனிலே இறங்கி நடந்து சென்று அந்த பெருமதியான வீட்டினுள்ளே செல்வதற்கு முன்னால் வெளியிலே காலை கழுவிக்கொண்டு உள்ளே சென்று அமர்ந்தோம். அமர்ந்து உரையாடலை தொடங்கிய போது நான் அவர்களுக்கு சொன்னேன், நகரசபை நிர்வாகம் ஏன் நேர்மையானவர்களின் கைகளில், திறமையான நிர்வாகம் உள்ளவர்களின் கைகளில், திட்டமிடக்கூடிய நுணுக்கமும் திறமையும் உள்ளவர்களின் கைகளில் அமைய வேண்டும் என்பதனை நான் இங்கு உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் பிழையானவர்களின் கைகளில், தகுதியில்லாதவர்களின் கைகளில் அந்த நிர்வாகம் கிடைக்கின்ற போது அதனுடைய விளைவு என்பது உங்கள் வாசல் படியிலே இருக்கிறது. எனவே அதை விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இந்த சபையிலே கிடையாது என்று நினைக்கிறேன். எனவே நீங்கள் எங்களிடம் ஏதாவது கேட்பதாக இருந்தால் கேளுங்கள், அதற்கு பதிலளிக்கிறோம் என்று உரையாடலை தொடங்கினோம். ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த வருடத்தின், கடந்த வருடத்தின் இறுதியிலே, இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே பெய்த மழை, அதன் மூலமாக ஏற்பட்ட வெள்ளம், அந்த அனர்த்தங்களில் நாம் சந்தித்து விட்டோம். எப்போதுமே நமது சமூகத்துக்கு மறதி அதிகம், வரலாறுகள் நினைவிருப்பதில்லை. நமக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கான காரணம் என்ன என்பது நமக்கு தெரிவதில்லை. அந்த காரணத்தை உருவாக்கியவர்கள் யார் என்பதையும் நாம் இலகுவாக மறந்து விடுகிறோம். எனவேதான் இப்போது தேர்தல் காலத்தில் வெள்ளம் சற்று வடிந்த பிறகு அரசியல்வாதி, இந்த நமது ஊரின் பிரதான அரசியல்வாதி சொல்லித் தருகிறார், வெள்ளம் எங்கு வரவில்லை, ஒரு அசாதாரணமான மழை பெய்திருக்கிறது, எனவே வெள்ளம் எங்கும் ஏற்பட்டிருக்கிறது, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கக்காரர்கள், PMGG காரர்கள் தான் இதனை பெரிதுபடுத்திக் கொண்டு தெரிகிறார்கள் என்று சொன்னார். முட்டாள்தனமான கதை. ஏன் முட்டாள்தனம் என்று சொல்கிறேன் என்றால், வெள்ளம் வடிந்து வளமைக்கு நிலைமைகள் திரும்பிய பின்னர் 1 மணி நேரம் மழை பெய்ததன் விளைவு மெத்தைப்பள்ளி பிரதேசத்தில் வெள்ளத்தை காண்கிறோம், தாருசலாம் பகுதியிலே வெள்ளத்தை மீண்டும் காண்கிறோம் என்றால் இந்த அதிசயம் எங்கு நிகழ முடியும்? இதைத்தான் பிழையானவர்களின் கைகளிலே இந்த நிர்வாகத்தை ஒப்படைக்கின்ற போது நமக்கு ஏற்படுகின்ற விளைவு, நாம் தொடர்ச்சியாக அனுபவிக்க போகின்ற விளைவு. இது கடந்த 4 வருட காலம் பிழையான தலைமைத்துவம் அந்த நகர சபையிலே அமர்ந்த போது ஏற்பட்டதன் விளைவு. இதனை நாம் நேரடியாக அனுபவித்த பிறகும், நேரடியாக கண்ட பிறகும் மீண்டும் ஒரு 4 வருடம் அதே தவறை செய்ய போகிறோமா, இல்லை அந்த அனுபவங்களை பாடங்களாக எடுத்துக்கொண்டு நல்லதொரு தீர்மானத்தை எடுக்க போகிறோமா என்பதுதான் தேர்தலில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் பொதுமக்களை பார்த்து முன்வைக்கின்ற கேள்வியாகும். கடந்த நிர்வாகம் தவறு செய்ததென்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? மிக அடிப்படையான காரணம் பதவி போட்டி, பதவி ஆசை, ஒற்றுமையின்மை என்பதுதான் அந்த நிர்வாகம் சீரழிந்ததற்கான அடிப்படை காரணமாகும். எனவேதான் டாக்டர் ரிஃபாஸ் அவர்கள் விட்ட இடத்திலிருந்து, ஒற்றுமை ஈனம் என்ற விட்ட இடத்திலிருந்து சில விடயங்களை விளக்கி சொல்ல நினைக்கின்றேன். நான் கடந்த அந்த சின்னப்பள்ளி கூட்டத்தின் போதும் சொன்னேன், ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெறுவதற்கு கூட ஒரு பலமான ஒற்றுமை தேவைப்படுகிறது. ஒரு மணித்தியால விளையாடுகின்ற உதைபந்தாட்ட போட்டியில் ஒரு குழுவாக நின்று நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் ஒரு குழு முயற்சி தேவைப்படுகிறது, ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒழுங்காக இயங்குகின்ற அந்த விளையாட்டு திறன் தேவைப்படுகிறது, ஒற்றுமை தேவைப்படுகிறது. அந்த உதைபந்தினை எப்போது, எது, யாருடைய காலில் இருக்க வேண்டும், எந்த நேரத்தில், எந்த பந்து யாருடைய காலுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஒருமுகப்படுத்தல் தங்கி இருக்கிறது. 1 மணி நேரம் விளையாடுவதற்கான விளையாட்டுக்கே இவ்வளவு தூரம் பாரதூரமான கடுமையான ஒற்றுமை தேவைப்படுகிறது என்றால், ஒரு 4 ஆண்டுகள் ஒரு 60,000 பேரையும் ஒரு 4 சதுர மைல் பரப்பையும் மிகவும் சுறுசுறுப்பான வியாபார மையத்தையும் இன்னும் பல இன்னொரு சிக்கலான நிலைமைகளையும் கையாளக்கூடிய தலைமைத்துவத்தின் இருக்க வேண்டிய ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும்? அனைத்தையும் விட்டறிந்து மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய அர்ப்பணம் உள்ளவர்களின் கைகளில் அந்த அர்ப்பணம் எந்தவித பதவியையும் பெறுமதியையும் கூலியையும் எதிர்பார்க்காத அவர்களின் கைகளில் அமைகின்ற போதுதான் அது சாத்தியமாகும். கடந்த நகர சபையிலே
அவர்களுடைய ஒற்றுமை எப்படி இருந்தது என்பதனை அதனை அனுபவித்த ஆளுந்தரப்பை, கடந்த நகரசபையின் ஆளுந்தரப்பாக இருந்த முன்னாள் தவிசாளர் முபீன் அவர்களே கடந்த கூட்டத்தின் போது சொன்னார். இன்றுதான் அவருடைய உரையை நான் கேட்டேன். கூட்டத்தின் போது அவர் சொல்கிறார், என்னால் செய்ய முடியவில்லை. எப்போது என்னை காலை வாரிவிட வேண்டும் என்று அவர்கள் காத்து கிடந்தார்கள், பெட்டிஷன் அடித்தார்கள், என்னை பதவியிலிருந்து இறக்குவதற்காகவே துடியாய் துடித்தார்கள் என்று அவர் சொன்னார். ஆகவேதான் என்னால் இந்த விடயங்களை சீராக செய்யவில்லை, நடந்த சில தில்லுமுல்லுகளுக்கு மூழல்களுக்கு அதுவே காரணம் என்ற அடிப்படையிலும் அவர் சொன்னார். நிலைமை இப்படி இருந்தால் இப்போது இந்த நிர்வாகத்தை யாருடைய கையில் ஒப்படைப்பது என்று நீங்கள் தீர்மானம் மேற்கொள்கின்ற போது முதலில் நீங்கள் தேட வேண்டிய ஒரே ஒரு அம்சம் இந்த ஒற்றுமை எங்கே இருக்கிறது. இந்த நிர்வாகத்தை, தலைமைத்துவத்தை ஒற்றுமையாக பாரமெடுக்கக்கூடிய, பொறுப்பெடுக்கக்கூடிய அந்த ஒற்றுமை எங்கே இருக்கிறது என்றால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் கைகளில் மாத்திரமே தான் இருக்கிறது. இப்போது நடக்கின்ற தேர்தல் பிரச்சார ஒழுங்குகளை பாருங்கள். நடந்து முடிந்த அதே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த மேடையிலே இங்கே தலைவர், அவருடைய தேசிய தலைவர் வருகை தந்திருக்கிறார், தவிசாளரும் அமர்ந்திருக்கிறார், அங்கே அனைத்து வேட்பாளரும் இருக்கிறார்கள். ஒரு வேட்பாளர் எழும்பி உரையாற்றுகிறார், நானே முதன்மை வேட்பாளன், எனக்கு வாக்களியுங்கள் சொல்கிறார். முதன்மை வேட்பாளர் அவர் சொன்னது அடுத்த வேட்பாளருக்கு பிடிக்கவில்லை. உடனே அவர் பேசும்போது சொல்கிறார், இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கே 3 வாக்குகளை அளிக்கும் சொல்கிறார். உடனடியாக அந்த சபையிலே, மேடையிலே எந்த மக்கள் முன்னிலையில் இருந்து நாங்கள் ஒற்றுமையாக ஆட்சி செய்வோம் என்று வாக்கு கேட்கிறார்களோ அந்த மக்களின் முன்னால் பகிரங்கமாக ஒரு செயற்கையாக வேணும் தங்களுக்குள் உள்ள வேற்றுமையை மறைக்க முடியாதவர்கள். அங்கே ஒரு சலசலப்பு நடந்ததாக கேள்வி. இது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸில் இருக்கின்ற நிலைமை. இங்கே அரசாங்கத்தின் அணி, யூபிஎஃப்ஏ அணி என்ன நடக்கிறது? வேட்பாளர் பட்டியல் இணைக்கப்பட்டிருப்பவர்களே பல்வேறு திசையிலும் அரசியல் முரண்பாடுகள் கொண்டவர்கள், ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் இருந்தவர்கள் கிடையாது. காலங்காலமாக ஆளுக்கால் குழிபறைத்துக் கொண்டிருந்தவர்கள், ஆளுக்கால் அரசியல் ரீதியாக மோதி கொண்டிருந்தவர்கள். வேறு வழி இல்லாமல் தேர்தலுக்காக ஒரு பட்டியலிலே பெயரை கொடுத்திருக்கிறார்கள். கொடுத்துவிட்டு இதுவரையில் ஒற்றுமையாக எங்களுடைய கையில் அதிகாரத்தை தாருங்கள், பதவிகளை பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம், ஆசைப்பட மாட்டோம், இந்த மக்களுக்கு நன்மை செய்வதற்காக பதவியை துறந்தாவது நாங்கள் இதனை செய்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதியில் யாருமே அங்கு இல்லை. இதுவரையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் தானும் அனைத்து தரப்பினரும் ஏறி மக்கள் முன் அமர்ந்து வாக்கு கேட்கின்ற நிலைக்கு கூட அவர்கள் இன்னும் வரவில்லை. கடந்த ஒரு கூட்டத்தின் போது நான் சுட்டிக்காட்டினேன், அதில் இருக்கின்ற சட்டத்தரணி ரூபி அவர்களை மேடையிலே வைத்துக் கொண்டு பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் காரசாரமாக திட்டித்திருக்கிறார்கள். இவர் அப்போது வைராக்கியத்தோடு இருப்பார், தேர்தல் முடியட்டும் இவர்களின் கணக்கு வழக்கு பார்க்கலாம் என்ற ஒரு வைராக்கியத்தோடு இருப்பார். இந்த தரப்பு இப்படியான ஒற்றுமை ஈனமுள்ள பல்வேறு வேற்றுமைகளை கொண்ட இந்த தரப்பு நகரசபைக்கு செல்கின்ற போது நீங்கள் என்ன நிர்வாகத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆளும் தரப்பு என்ற வகையில் யாரோ ஒருவர் அங்கு தவிசாளராக நியமிக்கப்படக்கூடும். ஆனால் அந்த தவிசாளருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் கூட அமைதியாக அந்த கதிரையை உட்கார்ந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து பிரச்சனைகளை எப்படி தீர்க்க முடியும் என்கின்ற மன அமைதி அவருக்கு இருக்க முடியாது. என்னிடம் ஒரு ஆவணம் சிக்கியது, என்னிடம் ஒரு ஆவணம் கிடைத்தது. அந்த ஆவணம் எப்படி இவர்கள் ஆளுக்கால் குளிபறிப்பதற்காக முனாஃபிக்தனமாக, நயவஞ்சகத்தனமாக இந்த சபையை நடத்தினார்கள் என்பதற்கு நல்ல ஆதாரம். சபையின் தவிசாளரை பதவி இறக்குவதற்காக சபையின் உறுப்பினர் அவர்கள் ஒருவர் 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி போலீஸ் மா அதிபர் விக்டர் பெரேரா அவர்களுக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார்? ஒரே கட்சி, ஒரே சபை, ஒரே தவிசாளரை கொண்டவர்கள் எப்படியாவது இவரை பதவியிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்பதற்காக அந்த பெட்டிஷன் அனுப்புகிறார். இது நமக்கு தெரிய வந்த ஒரு பெட்டிஷன், ஒரு முறைப்பாடு. இப்படி எத்தனை சதிகள், எத்தனை முறைப்பாடுகள்
எத்தனை குத்துவட்டுகளுக்கு மத்தியில் அந்த சபை நடந்திருக்கும் என்பதை நீங்கள் யூகித்து பார்க்க முடியும். அதன் விளைவுதான் இன்று உடைந்த கொங்கிரீட் வீதிகளாக, மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்காத அபிவிருத்தி திட்டங்களாக, நாளாந்தம் இன்னல்களை அனுபவிக்கின்ற ஒரு நகரமாக இந்த நகரத்தை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் என்ன பாடத்தை படிப்பது? மீண்டும் இதே ஒற்றுமை இனத்தை கொண்டவர்களிடம் நாங்கள் வாக்களிக்க போகிறோமா? அல்லது விருப்பு வாக்குகள் வேண்டாம், இந்த பதவிகளுக்காக நாங்கள் ஆசைப்படவில்லை, நாங்கள் ஒரு ஷூராவாக, ஒரு கூட்டு தலைமைத்துவமாக, ஒரு குழுவாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறோம், அந்த குழு ஒற்றுமையோடு இந்த நகரத்துக்கான தலைமைத்துவத்தை வழங்குவதற்கான அனைத்து ஆளுமைகளையும் திறமைகளையும் திட்டங்களையும் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று உங்கள் முன்னால் வருகின்ற நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? நான் நேற்று பேசிய அந்த சந்திப்பிலும் சொன்னேன், இந்த தேர்தலை பொறுத்தவரையில் மக்களுக்கு தெரிவு மிக இலகுவானது, மிகவும் சிக்கலான தெரிவு இங்கே கிடையாது. நல்லது கெட்டது என்கின்ற தெரிவு மிக தெளிவாக இங்கே கண்முன்னே இருக்கிறது. நான் நினைக்கின்றேன், ஓட்டமாவடியிலோ ஏறாவூரிலோ அல்லது அக்கரைப்பத்திலோ நடக்கின்ற தேர்தல்களில் இப்படி தெளிவான தெரிவு மக்களுக்கு கிடையவே கிடையாது. நல்லதும் கெட்டதும் பல்வேறு விகிதாசாரத்தில் கலந்த அமைப்புகள் தான் ஏதோ அமைப்பில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒற்றுமை, ஆளுமை, பதவி ஆசையின்மை, அரசியலை தொழிலாக செய்ய மாட்டோம் என்கின்ற அந்த உத்தரவாதம், இந்த மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய பொறுமையும் தலைமைத்துவ பண்பு கொண்ட ஒரு அணி ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் நான் குறித்து சொல்லி காட்டிய அந்த ஒற்றுமை இனமும் ஏனைய அம்சங்களும் உள்ள இன்னும் ஒரு அணி இருக்கிறது. இப்படி தெளிவாக இந்த இரண்டு தெரிவுகளும் இருக்கின்ற நிலையில் பொதுமக்களுக்கு இந்த தெரிவு, சரியான தெரிவினை மேற்கொள்வதில் என்ன தடை இருக்க முடியும்? நான் நினைக்கின்றேன், இந்த தேர்தலை போன்ற மிக தெளிவான தெரிவும் மிக பசுமையான நம்ம கஷ்டங்கள் பற்றி அனுபவம் உள்ள ஒரு தேர்தல் கிடையவே கிடையாது. ஏனென்றால் 2006ஆம் ஆண்டு தேர்தல் நடந்த போது அதற்கு முன்னர் நகர சபை பற்றிய அனுபவம் நமக்கு பசுமையாக இல்லை நமது மனதிலே. 99ஆம் ஆண்டு அதற்கு முன்னர் இருந்த பிரதேச சபை கலைக்கப்பட்டது நினைக்கின்றேன். 94ஆம் ஆண்டிலிருந்து 99ஆம் ஆண்டு வரை இருந்த அந்த நகர சபை கலைக்கப்பட்ட பின்னர் 2006ஆம் ஆண்டு வரை அங்கே ஒரு மக்கள் பிரதிநிதிகளுடைய நிர்வாகம் இருக்கவில்லை. எனவே மக்கள் பிரதிநிதிகளுடைய நிர்வாகம் என்ன தவறுகளை விடக்கூடும், பிழையான நிர்வாகம் அமைகின்ற போது நமது நிலைமைகள் எவ்வாறு அமையும் என்ற பசுமையான அனுபவம் நமக்கு இருக்கவில்லை 2006ஆம் ஆண்டுகளே. ஆனால் இப்போது அந்த கசப்பான அனுபவங்கள் பற்றிய பசுமையான அனுபவமும் இருக்கிறது, அதேபோல் தெளிவான தெரிவும் இருக்கிறது. எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த தெளிவான தெரிவை, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்கின்ற இந்த தெளிவான தெரிவை நீங்கள் இந்த தேர்தலிலே மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. ஏற்கனவே பேசிய பொறியியலாளர் ஹக் அவர்கள், டாக்டர் ரிஃபாஸ் அவர்கள் கூறியது போல, அப்படி நீங்கள் தெரிவு செய்கின்ற போது இந்த வெற்றியானது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தோட வெற்றி கிடையாது. இந்த வெற்றியானது உங்களுடைய வெற்றி, மக்களுடைய வெற்றியாக அமையும். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேர்தலின் போதும் அரசியல்வாதிகள் வெற்றி அடைகின்ற போது எப்படி எஜமானர்களாக அவர்கள் மாறி போகிறார்கள், மக்கள் அடிமைகளாக மாறி போகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு 2 உதாரணங்களை மாத்திரம் நான் இதற்காக சொல்லி காட்டலாம் நினைக்கின்றேன். இங்கே மடுவ பிரச்சனை, மாடருக்கின்ற அந்த மடுவ பிரச்சனை தொடர்பாக ஒரு நாள் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கின்ற போது எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. உடனடியாக இங்கே நீங்கள் வர முடியுமா, இந்த இங்கே குடியிருக்கின்றவர்கள் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம், இதோட உங்களோட பேச வேண்டும் சொன்னார்கள். அங்கே சென்ற போது அவருடைய கசப்பான சில அனுபவங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதிலே ஒரு சகோதரர் சொன்னார், இங்கே பல்வேறு துன்பங்களுக்கும் நோய் நொடிகளுக்கும் பல்வேறு சுகாதார பிரச்சனைகளுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய பிரச்சனையை சொல்வதற்காக இந்த நகரசபை தலைமைத்துவத்துக்கு நான் தொலைபேசியில் அழைத்தேன். அதற்கு நகரசபை தலைமைத்துவம் எனக்கு தந்த பதில், விரும்பினால் அங்கே குடியிருங்கள், இல்லாவிட்டால் எழும்பி சென்று விடுங்கள் என்று எனக்கு பதிலளித்தார் என்று மிகுந்த ஆத்திரத்தோடு சொன்னார்.
மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, பிரச்சனைகளுக்கு காது கொடுத்து கேட்கின்ற அந்த தலைமைத்துவ பண்பும் இல்லாத அராஜகம், அரசியல் அராஜகம் உள்ள தலைமைத்துவங்களை நாங்கள் கண்டோம். இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டத்திலே ஒரு சகோதரர் கேள்வி கேட்க முற்பட்டதாகவும், கேள்வி கேட்க முற்பட்ட அந்த சகோதரருக்கு அங்கு மேடையிலே இருந்த சகோதரருக்கு நீ யார், இந்த கேள்வியை கேட்பதற்கு நீ யார் என்று கேட்டதாகவும் கேள்விப்பட்டேன். ஆனால் அந்த சகோதரர் அவருடைய தேர்தல் தொழிலுக்காக கடந்த தேர்தலிலே ஒரு 14 நாள் சிறையிலே இருந்தவர். தனக்காக 14 நாட்கள் சிறையிலே இருந்தவரை பார்த்து நீ யார் கேள்வி கேட்பதற்கு என்கின்ற தலைமைத்துவமாக, அராஜகம் உள்ள தலைமைத்துவமாக இவர்கள் இருப்பார்களே. ஆனால் வெறும் புல்லடியை மாத்திரம் விட்ட மக்களை பார்த்து இவர்கள் என்ன கேள்வியை கேட்பார்கள்? தன்னுடைய பதவிக்காக, தன்னை பாதுகாப்பதற்காக, அல்லது தன்னுடைய அரசியல் தொழிலுக்காக குடும்பத்தை இழந்து 14 நாட்கள் சிறையிலே இருந்தவரை பார்த்து இந்த கேள்வியை கேட்பதற்கு நீ யார் என்று கேட்டதாக கேள்விப்பட்ட போதுதான் நான் உணர்ந்தேன், வெறும் புல்லடியை மாத்திரம் இடுகின்ற மக்களை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கின்ற போது எப்படி இவர்கள் நடந்து வருவார்கள் என்று. எனவேதான் இந்த தேர்தலிலே மிகவும் புத்தி சாதுரியமான தெரிவை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த தெரிவு மிக தெளிவான தெரிவாக உங்கள் முன்னிலையிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கமாக இருக்கிறது. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ற ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு அரசியல் இயக்கம் இந்த தேர்தலிலே காத்தான்குடி களத்திலே போட்டியிடுகிறது என்றால் அது பற்றி காத்தான்குடி நகரமே பெருமைப்பட வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் இப்படியான ஒரு கட்டமைப்பும் ஒழுக்கமும் முன்மாதிரியும் சமூக பொறுப்புணர்ச்சியும் மக்களை மதிக்கின்ற தர்மமும் கொண்ட எந்த ஒரு அரசியல் அமைப்பையும் எந்த ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலோ அல்லது ஏனைய தேர்தல்களிலோ முழு இலங்கையிலும் காண முடியாது. எனவேதான் நீங்கள் அந்த விடயத்தில் சந்தோஷப்பட முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில், முதலாங்குறிச்சி பிரதேசத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், இந்த பிரதேசம் எப்போதுமே ஒரு பின்தள்ளப்பட்ட பிரதேசமாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தள்ளப்பட்ட பிரதேசமாக தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. எந்த ஒரு அரசியல்வாதியும் இந்த பிரதேசத்தின் பின்னடைவுகளை திட்டமிட்டு நிறைவேற்றுகின்ற, திட்டமிட்டு தீர்த்து வைக்கின்ற ஒரு வேலை திட்டத்தினையும் இதுவரை செய்யவில்லை. ஆனால் இந்த பிரதேசத்தில் எப்போதும் பிரதேசவாசத்தை பேசுகின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒன்று, இந்த பிரதேசவாதத்தை பேசி இந்த பிரதேசத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது இந்த பிரதேசத்தை ஒதுக்கி வைப்பதற்காக அந்த பிரதேசவாதத்தை பேசி இருக்கிறார்கள். கடந்த கூட்டத்தின் போது நான் சொன்னேன், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்பது பிரதேசவாதங்களை கடந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. எந்த ஒரு பிரதேசத்தையும் தனிப்பட்ட பிரதேசமாக கூறு போட்டு அடையாளப்படுத்தி பிரித்து வைத்து அரசியல் நடத்துகின்ற அற்பத்தனமான வேலைகளை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒருபோதும் செய்யாது. ஒரு பிரதேச மக்கள் வாக்களித்தார்கள், இன்னொரு பிரதேச மக்கள் வாக்களிக்கவில்லை என்பதற்காக பிரதேச ரீதியாக அவர்களை பழிவாங்குகின்ற வேலை திட்டங்கள் எங்களிடம் கிடையாது. எங்களுடைய தலைமைத்துவ ஒழுங்கு என்பது எந்த பிரதேசத்துக்கு எந்த வகையான தேவை இருக்கிறதோ அவற்றை அடையாளம் கண்டு இனங்கண்டு தீர்த்து வைக்கின்ற ஒரு வேலை திட்டமாகத்தான் நாங்கள் செய்து வருகிறோமே தவிர பிரதேச ரீதியான வேறுபாடுகளை தூண்டி விடுகின்ற அல்லது அதற்காக தூபமிடுகின்ற வேலைகளை நாங்கள் ஒருபோதும் செய்வது கிடையாது. இந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பின்தங்கியவர்களாக இருந்த போதும், இங்குள்ள மக்கள் பல்வேறு பொருளாதார சுமைகளை, ஏனைய சமூக சுமைகளை தாங்கிக் கொண்டிருந்த போதும் நீங்கள் அளித்த வாக்குகளால் எத்தனையோ நபர்கள் உயர்ந்திருக்கிறார்கள், எத்தனையோ நபர்கள் தமது சொந்த வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடந்த 25 வருடங்களில் உங்களது சொந்த வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட செயற்திட்டங்களோ வேலை திட்டங்களோ இங்கே எதையும் நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. எப்போதுமே தேர்தல் வந்தால், நான் கடந்த தேர்தலின் போதும் சொன்னேன், அபிவிருத்தி 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 என்று மாத்திரமே பேசிக் கொண்டிருப்பார்கள். அபிவிருத்தி என்ற வார்த்தைக்குரிய முழு அர்த்தத்தை கூட அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அபிவிருத்தி என்பதெல்லாம் தேர்தல் வரும், அப்போது ஏதாவது ஒரு வீதியை அல்லது ஒரு வடிகானை பற்றி பேசுவார்கள். அதற்காக சில வேளை தேர்தலின் போதே கல் அங்கே கொட்டப்படும், பின்னர் ஏற்றப்படும். இப்படியான வேலை திட்டங்களை தான் காலம் காலமாக செய்து வந்திருக்கிறார்கள்.
நல்ல உதாரணம் என்னவென்று சொன்னால், ஒரு 3 தினங்களுக்கு முன்னால் அங்கே 9ஆம் கிளை சந்தையில் நாங்கள் உரையாற்றிய போது விடயத்தை சுட்டிக்காட்டினேன். இந்த வீதியின் ஒரு தொங்கலிலே 30-20 வருடமாக காலங்காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கின்ற, நிரப்பப்படாமல் இருக்கின்ற ஒரு பள்ளம் இருக்கிறது. இதை கூட இந்த அரசியல்வாதிகள் கவனித்தார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டோம். உடனடியாக நேற்று அங்கு கிரவல் கொட்டப்பட்டதாக கேள்வி. தேர்தலுக்காக செய்யப்படுகின்ற வெறும் சுத்துமாத்து இது. வெறுமனே அந்த பள்ளத்திலே கிரவலை கொட்டுவதால் மாத்திரம் அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்ந்து விடாது. அதனையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அந்த வீதிக்கு கீழால் வெள்ளம் வழிந்தோடுகின்ற அளவு வழிந்தோடுகின்ற வகையில் ஏதாவது திட்டம் அவர்களிடம் இருந்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. தேர்தலுக்காக இதோ உங்கள் மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைத்து விட்டோம் என்று சொல்வதற்காக மாத்திரம் அந்த கிரவலை கொட்டிவிட்டு செல்கிறார்கள். இப்படியாகத்தான் அபிவிருத்தி என்கின்ற போர்வையிலே மக்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறார்கள். அபிவிருத்தி என்பது நான் கடந்த கூட்டத்தின் போது சொன்னேன், பிச்சைக்காரனின் புண் போல அபிவிருத்தி அபிவிருத்தி என்கின்ற வார்த்தை அரசியல்வாதிகளுக்கு பயன்பட்டு வருகிறது. எப்போதுமே அதனை பூரணமாக செய்து முடிப்பதில்லை. அதிலே குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். அந்த குறைபாடு இருக்கின்ற வரையில் தான் தாம் அரசியல் செய்யலாம் என்பதில் அவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கிறார்கள். எனவேதான் எந்த நிகழ்ச்சி திட்டத்தையும் பூரணமாக நிறைவு செய்வதில்லை. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இதைத்தான் மக்களிடம் சொல்லி வருகிறது. அபிவிருத்தி என்பது கட்டங்கட்டமாக ஒரு நிரந்தரமான திட்டத்தின் அடிப்படையில் மக்களின் பிரச்சனைகளை நிரந்தரமாக தீர்த்து வைக்கின்ற வேலை திட்டமாக அமைய வேண்டும். செலவழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாய், மக்களின் பேரால் கிடைக்கின்ற ஒவ்வொரு ரூபாய் பணத்துக்கும் பெறுமதியான வேலைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும். அது மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். இதைத்தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் செய்கிறது. இந்த பிரதேசத்திலே நாங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்துகின்ற போது இன்னும் ஒரு விடயத்தையும் சுட்டிக்காட்டுவது பொருத்தம் நினைக்கின்றேன். நமது பிரதேசத்திலே தேர்தல் மோசடியாக மக்களை ஏமாற்றுவதற்காக அல்லது மக்கள் எப்படியெல்லாம் தேர்தலுக்காக மோசடியாக ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதற்கு வரலாற்று உதாரணமாக இந்த பழைய வீதியின் அந்த தொங்கலிலே சின்னப்பள்ளிக்கு அடுத்த பக்கத்திலே அங்கே ஒரு சான்று இருக்கிறது. அரசியலில் என்ன எப்படியான அராஜகமும் மோசடியும் நடக்கிறது என்பதற்கு சான்றாக இங்கே இந்த தொங்கலிலே மஞ்சந்தூர் வாயில் ஒரு சான்று இருக்கிறது. இங்கே இருக்கின்ற சான்றுதான் இந்த குவைத் சிட்டி வீட்டு திட்டம். குவைத் சிட்டி என்கின்ற வீட்டு திட்டம் மோசடிக்கு சான்றாக இங்கே இருக்கிறது. அரசியல் துஷ்பிரயோகத்துக்கு சான்றாக இங்கே இருக்கிறது. மக்களை தேர்தல் காலங்களில் ஏமாற்றுகின்ற நடைமுறைக்கு சான்றாக அங்கே ஒரு வீட்டு திட்டம் இருக்கு. வீட்டு திட்டம் அல்ல, வீட்டு திட்டமாக அடையாளப்படுத்தப்பட்ட இடம் ஒன்று இருக்கிறது. கடந்த நகரசபை தேர்தலின் போது அவசரமாக அங்கே பொதுமக்களுடைய காணிகள் பிடுங்கப்பட்டன. அங்கே இருந்த மரங்கள் செடிகொடிகள் அழிக்கப்பட்டன. ஒரு சகோதரர் மாத்திரம் தன்னுடைய வளவில் வருமானம் தருகின்ற மரமாக இருந்த கிட்டத்தட்ட 36 தென்னை மரங்களை இந்த ஏமாற்றுக்கார அரசியல்வாதியின் கதையை நம்பி நான் அழித்ததாக கூறி மனவருத்தப்பட்டார். அவருடைய வீட்டுக்கு நான் சென்று பார்த்தேன். மிகவும் வறுமையான நிலையில் உள்ள ஒரு சகோதரர். அவர் வெள்ளம் வந்த போது அந்த வீடு இடிந்து விழுகின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு வீடு, தனது வாழ்வாதாரமாக அந்த வளவும் அந்த தென்னை மரங்களுமே இருந்தன. இந்த அரசியல்வாதி போன தேர்தலில் அங்கே சென்று ஏதாவது மக்களுக்கு பொய்களை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டு திட்டத்தை தொடங்கினார். பொதுமக்கள் இந்த வளவுகள் பெருங்கப்பட்டன, மரங்கள் அளிக்கப்பட்டன. கடைசியில் ஒன்றுமே நடக்கவில்லை. 5 வருடங்கள் உருண்டோடி விட்டன. இறுதியில் 36 தென்னை மரங்களையும் இழந்துவிட்டு இந்த அரசியல்வாதிகளை திட்டி தீர்த்தவராக அந்த மக்கள் இருக்கிறார்கள். இப்படித்தான் தேர்தல் காலங்களின் போது மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதற்கு சான்றாக அங்கே இருக்கிறது. இங்கே குவைத் சிட்டி என்கின்ற ஒரு வீட்டு திட்டம், மக்களின் பேரில் கிடைக்கின்ற பணம், மக்களுக்காக சர்வதேச நாடுகள் தருகின்ற உதவி, நாம் தெரிவு செய்கின்ற தலைமைத்துவம் சீரானதாக நேர்மையானதாக இல்லாத போது எப்படியெல்லாம் சீரழிந்து போகும் என்பதற்கு நல்ல சான்றாக இருக்கிறது. இன்னும் நீதிமன்றத்திலும் ஏனைய இடங்களிலும் சட்ட சிக்கலுக்கும் மாட்டிக்கொள்ளும் மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு சகோதரி என்னை அழைத்து பேசினார். அழைத்து அவர் சொன்னார், என்னிடம் 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறது. இந்த 3 பெண் பிள்ளைகளுக்குமாக என்னிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து அந்த வளவு மாத்திரம்தான். எனக்கு மீதாவது நஷ்ட வீடு கிடைக்கும், எனக்கு மீதாவது வீடு வளவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வீடு வளவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அதை நான் கொடுத்தேன். இன்று வளவும் இல்லாமல் வீடும் இல்லாமல்
நடுத்தருவில் இருக்கின்ற கதையாக மாறி இருக்கிறது என்று அழுதார். எனவேதான் இந்த பிரதேசத்து மக்கள் இப்படியாக நாம் வழங்கிய அதிகாரத்தை கொண்டு நம் மீது நிகழ்த்தப்படுகின்ற அநியாயங்கள் தொடர்பில் விழிப்பாக இருக்க வேண்டும். அபிவிருத்தி என்பது நமது சமூக பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேண்டும், பொது பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேண்டும், நமது சொந்த வாழ்க்கையிலும் அபிவிருத்தி ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், எப்போதுமே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அபிவிருத்தி என்ற வார்த்தையை பாவிக்கின்ற போது எங்களிடம் ஒரு முழுமையான அர்த்தம் இருக்கிறது. வெறுமனே வீதிகளை போடுவது, கான்களை கட்டுவது என்ற நடைமுறைகளோடு மாத்திரம் நாங்கள் அபிவிருத்தி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுப்பது கிடையாது. ஒரு ஏழை இருக்கிறார் என்றால், ஒரு கூலி தொழிலாளர் இருக்கிறார் என்றால், ஒரு மீனவ தொழிலாளர் இருக்கிறார் என்றால் அவனுடைய வீட்டை சுற்றி கிரவல் ரோடுகளோ கான்கிரீட் ரோடுகளோ போடுவதன் மூலமாக அவனது குடும்பத்தில் எந்தவித உயர்ச்சி வரப்போவதில்லை. அந்த உயர்ச்சி எப்போது வரும் என்றால் அவனது குடும்பத்திலே ஒரு 2-3 பிள்ளைகள் படிக்க வேண்டும், வாழ்க்கையை உயர வேண்டும், நல்ல தொழில் வாய்ப்புக்கு செல்ல வேண்டும், கட்டங்கட்டமாக அவருடைய பொருளாதார நிலை உயர வேண்டும். அப்போது அந்த முழு பகுதியுமே அவ்வாறு குடும்பங்கள் வளர்கின்ற போது அந்த முழு சுற்றுச்சூழலுமே அபிவிருத்தி அடைகிறது. இப்படியான அபிவிருத்தி தான் இந்த பிரதேசத்துக்கும் தேவைப்படுகிறது என்று நாங்கள் நம்புகின்றோம். இப்படியான ஒன்று சகல பிரதேசங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். நாங்கள் பரீட்சார்த்தமாக சில வேலை திட்டங்களை தொடங்கினோம். இப்படி மிகவும் பின்தங்கிய பகுதியான இந்த அப்ரார் டவுன் பகுதியிலே சில வேலை திட்டங்களை தொடங்குவதற்காக நாங்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்புகளை செய்த போது நாங்கள் புரிந்து கொண்டோம் எவ்வளவு தூரம் அந்த மக்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள், எவ்வளவு தூரம் அந்த மக்களுடைய கல்வி நிலையும் சுகாதார நிலையும் பின்தங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எனவே அந்த மக்களுக்குரிய விசேடமான நிகழ்ச்சி திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 8 மாதங்களாக மிகவும் வெற்றிகரமாக அந்த வேலை திட்டங்களை நாங்கள் நடத்தி வருகிறோம். அந்த நிகழ்ச்சி திட்டங்களை வெற்றிகரமாக நடத்துகின்ற போது எங்களிடம் இருந்த கேள்வி இதுதான்: நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒரு சிறிய இயக்கமாக இருந்து கொண்டு தன்னந்தனியாக நின்று இப்படியான நிகழ்ச்சி திட்டங்களை நடத்த முடியுமாக இருந்தால், கடந்த 25 வருடங்களாக மண்ணின் மைந்தர்களாக, மாபெரும் தலைவர்களாக, பெரும் பெரும் பதவிகளில் இருந்தவர்களால் ஏன் இப்படியான நிகழ்ச்சி திட்டங்களை இந்த சமூகத்தின் அடிமட்டத்தில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக அமல்படுத்த முடியவில்லை? குறைந்தபட்சம் சிந்தித்தும் ஏன் அவர்களால் பார்க்க முடியவில்லை என்ற கேள்விதான் எங்களுக்கு எழுகிறது. 2009ஆம் ஆண்டு பாடசாலை மாணவர்களுக்கு இலவச அபியாச கோப்பிகளை வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம். நகரசபை அதிகாரம் கிடைக்கும், அந்த அதிகாரத்தினூடாக இதனை நாங்கள் செய்யலாம் என்று நாங்கள் காத்து கிடக்கவில்லை. மக்களின் பிரச்சனையாக நாங்கள் அடையாளம் கண்ட போது எங்களது சக்திக்குட்பட்டவை தொடங்கி வைப்பதற்காக நாங்கள் ஆசைப்பட்டோம், தொடங்கி வைத்தோம். அதனை நாங்கள் 2009ஆம் ஆண்டு அமல்படுத்திய போது புரிந்து கொண்டோம், 1000 மாணவர்களுக்கு வழங்குவது என்பது இந்த பிரதேசத்தின் தேவையை பொறுத்தவரையில் போதவே போதாது, இதனை ஒரு 5000 மாணவர்களுக்காவது நாங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அப்போதும் கூட அரசாங்க நிதி உதவி கிடைக்கும் என்றோ அல்லது வெளிநாடுகளில் இருந்து மில்லியன் கணக்கான ஏதாவது உதவி திட்டம் வரும் என்றோ நாங்கள் காத்து கிடக்கவில்லை. எங்களது ஷூரா சபை கூடி ஆராய்ந்தது. ஷூரா சபைக்குள் இருந்து எவ்வளவு நிதியை திரட்ட முடியும் என்று நாங்கள் யோசித்தோம். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த வேலை திட்டத்தில் ஒரு 80% நிதியினை ஷூராவில் இருந்தும் ஏனைய அங்கத்தவர்கள் மீது நாங்கள் திரட்ட முடியுமாக இருந்தது. அதனை நாங்கள் வெற்றிகரமாக பூர்த்தி செய்தோம். தேர்தல் அறிவிக்கட்டும், தேர்தலுக்கான தினம் நெருங்கட்டும், வேட்பாளர்களுடைய பட்டியல் நிறைவு செய்யப்படட்டும், விருப்பு வாக்குகளுக்காக நாங்கள் இதனை பயன்படுத்தலாம் என்று மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் நாங்கள் காத்து கிடக்கவில்லை. எனவேதான் பாடசாலை மாணவர்களுக்கு ஜனவரி மாதத்தில் தேவைப்படுகின்ற அந்த உதவியினை தேவையான போது டிசம்பர் மாதத்திலே நாங்கள் பூர்த்தி செய்து கொடுத்தோம். இப்போதும் சில அரசியல்வாதிகள் அந்த வேலை திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கிறார்கள், நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய கபடத்தனத்தினை, அந்த வேலை திட்டங்களினுடைய கபட நோக்கத்தினை மக்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அப்பியாச கொப்பிகளை வழங்க வேண்டும், அது பெரிய சுமையாக இருக்கிறது என்பது நேற்று முளைத்த ஒரு பிரச்சனை கிடையாது. காலம் காலமாக இருந்து வருகின்ற பிரச்சனை. காலங்காலமாக இவர்கள் அரசியல் செய்து வந்திருக்கிறார்கள்.
இந்த மக்களின் வாக்குகளை பெற்று இவர்களும் பெரும் பெரும் பதவிகளில் இருந்து எல்லா விடயங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அனுபவித்து வந்திருக்கிறார்கள். அப்படியானவர்களால் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இவர்களுக்காக இந்த மக்களுக்காக இப்படியான ஒரு கல்வி உதவி திட்டத்தினை இவர்களால் தொடங்க முடியவில்லை. ஆனால் தேர்தல் வந்தபோது பார்த்தார்கள், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தொடங்கி இருக்கிறது, எனவே நாங்கள் செய்ய வேண்டும் தொடங்கினார்கள். நான் உங்களிடம் சிந்திப்பதற்காக ஒரு விடயத்தை விட்டு வைக்க முடியும், ஒரு கேள்வியை விட்டு வைக்க முடியும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் 2009ஆம் ஆண்டு நடத்தியது, 1000 மாணவர்களுக்கு வழங்கியது. 2010ஆம் ஆண்டு ஒரு 5000 மாணவர்கள் தொடங்கிய வேலை திட்டம் 5500 மாணவர்களாக அது விஸ்தரிக்கப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் 2011ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தும், 2012இல் நடைமுறைப்படுத்தும். எங்களுடைய சக்தியும் எங்களுடைய ஆயுளும் இருக்கின்ற வரையில் முடியுமான வரையில் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்வோம். ஆனால் இப்போது போட்டி போட்டுக்கொண்டு அப்பியாச கோப்பிகளை வழங்க முன் வந்திருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் நிச்சயமாக அடுத்த வருடம் காண முடியாது. இவர்களை இந்த வேட்பாளர்களையும் இந்த கோப்பி புத்தகங்களையும் 2012இல் காண முடியாது, 2013இல் காண முடியாது, 2014 காண முடியாது. சில வேளை 2015ஆம் ஆண்டு இவர்கள் தலை காட்டக்கூடும். ஏனென்றால் அப்போது ஒரு தேர்தல் வரும். இந்த கபடத்தனத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு விடயம் இவர்கள் கபடத்தனத்தை காட்டிக் கொடுக்கின்ற விடயமாக இருக்கிறது. அதுதான் ஏழை மாணவர்கள் என்று வருகின்ற போது, அல்லது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் என்று வருகின்ற போது, அங்கே காங்கேயனுடையிலே ஏராளமான மாணவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் மோசமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி அங்கே இருக்கிறது. ஆனால் அங்கே தேர்தல் இல்லை, எனவே அங்கே கொப்பி வழங்கப்படுவதில்லை. இதுதான் இந்த அரசியல்வாதிகளின் கபடத்தனம். பொதுமக்களின் வாக்குகளை கொள்ளையடிப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக செய்யப்படுகின்ற நாடகம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் ஒருபோதும் தேர்தலை மையப்படுத்தியாக என செய்யவில்லை. எங்களது கடமையை உணர்ந்து நாங்கள் பொதுமக்களுக்காக, ஏழை மாணவர்களுக்காக நான் இந்த வேலை திட்டத்தை செய்தோம். இப்படி மாணவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் இந்த நகரின் தலைமைத்துவத்துக்கு வருகின்ற போது, சட்ட ரீதியான அதிகாரத்தை பெற்றுக் கொள்கின்ற போது, உங்களது மாணவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் ஏனைய பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இவர்கள் அமைவார்கள் என நீங்கள் நம்பினால் இந்த வேலை திட்டங்களுக்கு நீங்கள் வாக்களிக்க முடியும். அப்படியல்லாமல் சில வேட்பாளர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து சத்தியம் செய்து தாருங்கள், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று சொல்கின்ற போல உங்களை சங்கடத்தில் மாட்டுகின்ற அல்லது சின்னத்தனமான வேலைகளில் இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் வாக்கு கேட்பதற்காக ஒருபோதும் இறங்காது. நாங்கள் மக்களை நோக்கி சொல்வதெல்லாம் இதுதான். இந்த சமூகம் ஏற்கனவே பேசிவிட்டு சென்ற டாக்டர் ரிஃபாஸ் அவர்கள் சொன்னார்கள், சமூக பொறுப்புணர்ச்சி இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ முடியாது. இறைவன் சமூக பொறுப்புணர்ச்சி எதிர்பார்க்கிறான். தன்னை சுற்றி பல அநியாயங்கள் நடக்கின்ற போது, தன்னை சூழவும் பல அநீதிகள் நடக்கின்ற போது, தான் உண்டு தன் பாடுண்டு தனது ஏனைய வேலை வெட்டிகள் உண்டு எந்த ஒரு முஸ்லிம் வாழ முடியாது. இறைவன் அது விரும்புவதில்லை. அந்த வகையில் தான் எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, உங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நாங்கள் எங்கள் கடமையை நிறைவு செய்து வருகிறோம். நீங்கள் உங்களது கடமையை நிறைவு செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் இங்குள்ள கேள்வியாகும். வெள்ள நிவாரணம் மற்றும் ஒரு மோசடி, பொதுமக்களை ஏமாற்றுவதற்கான மற்றும் ஒரு மோசடி வேலை திட்டம். வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வெள்ள நிவாரணத்துக்காக கிடைக்கப்பட்ட நிதி பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வழங்கப்பட்டதை அன்றி தேர்தல் காலத்தில் வாக்காளர் இலக்கங்களை, வேட்பாளர் இலக்கங்களை ஒட்டி கொடுப்பதற்காக வழங்கப்பட்ட ஒன்று கிடையாது. தேர்தல் வந்ததற்காக வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட போது கிடைக்கப்பட்ட அந்த பொதிகள் பதுக்கி வைக்கப்பட்டு தேர்தல் தினம் நெருங்கும் வரையில் காத்திருந்து இப்போது விநியோகிக்கப்படுகின்றன என்றால் 2 விதமான மோசடிகள் அதிலே நடந்திருக்கிறது. ஒன்று, ஒரு அமானிதமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நேரத்தில் இந்த பொதிகள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக யார் யாரெல்லாம் இந்த பொதிகளை இவர்களிடம் வழங்கினார்களோ அவர்களுக்கு மோசடி செய்திருக்கிறார்கள், அந்த மானிதத்துக்கு மாறு செய்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, இது யாருக்கு கிடைத்திருக்க வேண்டுமோ, எந்த நேரத்தில் கிடைத்திருக்க வேண்டுமோ அதனை அந்த நேரத்தில் கிடைக்க விடாமல் அவர்களுக்கு அவசியமான நேரத்தில் கொடுக்கின்ற அந்த மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தயவு செய்து சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுக்காக இந்த தேர்தலுக்காக பொதிகளையும் இந்த புத்தக பொதிகளையும் கொண்டு வருகின்ற போது உங்களது மனதில் உதிக்க வேண்டியதெல்லாம் இதுதான். இது கபடத்தனமான ஒன்று. எங்களது தேவையை அறிந்து எங்களது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக
நேர்மையாக செய்யப்படுகின்ற வேலை திட்டம் இதுவல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் நாங்கள் இந்த பிரதேசத்திலே உருவாக்க நினைக்கின்ற நல்லாட்சியினுடைய மிக அடிப்படையான அம்சமே மக்கள் விழிப்புணர்ச்சி, மக்களுடைய அறிவுபூர்வமான விழிப்புணர்ச்சி. தங்களை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் பற்றி மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும், மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எப்போது ஒரு மக்கள் கூட்டம் விழிப்புணர்வுடன் இருக்கிறதோ அங்கு தீமை குறையும், அங்கு ஊழல் மோசடி குறையும், அங்கு அதிகார துஷ்பிரயோகங்கள் குறையும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற இன்னும் ஒரு விஷமத்தனமான பிரச்சாரமும் பரப்பப்பட்டு வருகிறது. தேர்தலில் வெற்றி பெற்றால் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ன செய்யும், எப்படி அவருடைய நிர்வாகம் அமையும் என்பதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு தேர்தலில் வெற்றி பெறாமலேயே அல்லது ஒரு வெறும் எதிர்க்கட்சியாக ஒரு ஆசனத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சியாக இருக்கும் போதே எத்தனை விடயங்களை நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் தானாக செய்திருக்கிறது அல்லது ஏனையவர்கள் செய்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறது என்கிற விடயத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு சகோதரர் எங்களிடம் சொன்னார், நீங்கள் நினைக்க கூடாது இந்த நகரசபை நிர்வாகத்தை நீங்கள் பொறுப்பேற்றதன் பின்னர் தான் உங்களால் நேர்மையான நிர்வாகத்தை, ஊழலை ஒழிக்க முடியும், நேர்மையான நிர்வாகத்தை செய்ய முடியும் என்று நீங்கள் நினைக்க கூடாது. அதற்கு இப்போதே நீங்கள் காரணமாக இருந்து விட்டீர்கள் சொன்னார். எப்படி என்று கேட்டபோது சொன்னார், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அந்த நகரசபையில் இருக்கிறது, இந்த ஊரிலே இருக்கிறது, அவர்கள் அவதானமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்துக்காகவே கணிசமான ஊழல் குறைந்திருக்கிறது. மோசடிகளுக்கான வாய்ப்புகள் இருந்த போதும் அதனை வளமையாக செய்து வந்தவர்கள் இப்போது பயப்படுகிறார்கள் என்று அந்த சகோதரர் சொன்னார். கேட்பதற்கு சந்தோஷமாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய இலட்சியத்தில் ஒரு பகுதியை நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று நாங்கள் திருப்திப்பட்டோம். நேற்று முன்தினம் கூட ஒரு சம்பவம் நடந்து அவர் சகோதரர் சொன்னார், ஒரு அரசாங்க கட்டட வேலை ஒன்று நடந்து கொண்டிருந்த போது அங்கே நடந்த உரையாடலிலே அங்கே நடந்த கொந்தராத்துக்காரரிடம் மற்றவர் சொல்லுகிறார், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், நல்லாட்சிக்காரர்கள் மிக அவதானமாக இருக்கிறார்கள், எனவே எந்த தவறும் நடந்துவிடக்கூடாது, எனவே மிக சிறப்பாக இதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரர் வந்து சந்தோஷமாக சொன்னார், பரவாயில்லை, எங்களுடைய பிரசன்னம் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இங்கே இருக்கிறது, விழிப்புணர்ச்சியுடன் இருக்கிறது, அது எதிர்க்கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை, விழிப்புணர்ச்சியுடன் இருக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காகவே இப்போது பல நன்மைகள் கிடைக்க தொடங்கி இருக்கின்றன, ஊழல் மோசடிகள் குறைய தொடங்கி இருக்கிறது. இது சமூகத்துக்கு கிடைத்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நிர்வாகத்துக்கு ஒரு ஆளும் தரப்பாக வருவதற்கு முன்பாகவே இந்த சமூகத்துக்கு கிடைத்த பெரிய நன்மையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இரண்டாவதாக, இப்போது அத்தனை பேருமே திட்டமிட்ட அபிவிருத்தி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திட்டமிட்ட அபிவிருத்தி என்று நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எதை சொல்கிறது என்று அவர்கள் முழுமையாக புரிந்து கொண்டார்களோ இல்லையோ தெரியாது, பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் என்றும் கூட பிரதி அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் அமைத்த வீதிகள் எல்லாம் மண்ணோடு மண்ணாகிவிட்டது, மலையோடு மலையாக சென்று விட்டது, இனி வரும் காலங்களிலாவது நாங்கள் திட்டமிட்டு வீதிகளை அமைப்போம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். கடந்த தேர்தலின் போது நமது பகுதி பிரதேசத்திலே புழுதி நிறைந்த பாதைகளை ஒழித்து கட்டுவதற்காகவும் சூழல் சுற்றாடல்களை பாதுகாப்பதற்காகவும் ஒழுங்கைகளுக்கும் சிறிய வீதிகளுக்குமான சிறந்த வீதி அமைப்பு பொறுத்துக்கல் வீதி அமைப்பு என்று நாங்கள் சொன்னபோது இதெல்லாம் சாத்தியப்படாது, இது கொழும்பு போன்ற பிரதேசங்களிலே நடக்கின்ற வேலை திட்டம் என்று பொதுமக்கள் முன்னால் பேசிய அதே பிரதி அமைச்சர் இன்று நாங்கள் பொறுத்துக்கல் வீதி அமைக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வீதியை முறையாக திட்டமிட்டு அமைக்கவில்லை என்பது இன்னும் ஒரு விடயம். ஆனால் பொறுத்துக்கல் வீதி ஒரு சரியான தெரிவு என்பதை அந்த முடிவுக்கு அவர் வந்திருக்கிறார். இப்படி நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எதிர்க்கட்சியில் இருந்த போதிலும் கூட அல்லது ஒரு இயக்கமாக அரசு ஆளுங்கட்சியாக இல்லாத நிலையில் இருந்த போதிலும் கூட மக்களுக்கான நன்மை அது ஏற்கனவே அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த நிலையில் தான் உங்களுடைய வாக்குகளை பெற்று மக்களுடைய ஆணையை பெற்று நாங்கள் ஆளுங்கட்சியாக வருகின்ற போது என்ன என்ன திட்டங்களை நாங்கள் நிறைவேற்ற இருக்கிறோம் என்ற விடயங்களை எனக்கு முன்னர் பேசிய பல்விளக்கு என்ஜினியர் அவர்கள் சொன்னார்கள். அதே போல இன்னும் ஒரு சில தினங்களிலே தேர்தல் விஞ்ஞாபனமாக நாங்கள் அதனை அச்சிட்டு உங்களது வீடுகளுக்கு வந்து நாங்கள் தர இருக்கிறோம், அதிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போது உள்ள கேள்வி, இதற்கான நிதியை பணத்தை எங்கிருந்து பெறப்போகிறீர்கள் என்பதுதான். ஒரு விடயத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆளுங்கட்சியாக
எந்த ஒரு அமைப்பு அதிகாரத்துக்கு வந்தாலும் அதற்குரிய நிதி உதவியை வழங்குகின்ற கடமைப்பாடு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதற்கு அப்பால் கோடிக்கணக்கான ஏராளமான நிதிகளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்குகின்ற நிலையினை வெளிநாடுகளும் வெளிநாட்டு அமைப்புகளுமே கொண்டிருக்கின்றன தவிர வெறும் அரசாங்க நிதியில் மாத்திரம் அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தங்கி இருப்பதில்லை. இரண்டொரு தினங்களுக்கு முன்னால் பேசிய சகோதரர் முபீன் அவர்கள் பேசிய விடயத்தில் நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். எப்படியாக எத்தனை கோடி ரூபாய் பணத்தை ஒவ்வொரு வெளிநாட்டு நிறுவனங்களும் கடந்த அந்த நகரசபைக்கு கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவேதான் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்ன என்ன திட்டங்களை முன்வைத்திருக்கிறதோ, எப்படி இந்த திட்டமிட்ட அபிவிருத்தியை நிறைவு செய்ய காத்திருக்கிறதோ அதற்குரிய நிதிகளை கொண்டு வரக்கூடிய வழிமூலங்களை ஏற்கனவே நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். அதற்கான சில பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்தி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய முழு ஆளுமையும் எங்களிடம் இருக்கிறது. அதனை கொண்டு வர முடியும். இதற்கும் அப்பால் மக்களுடைய ஆணை பெற்ற ஒரு சக்தியாக, ஒரு நிர்வாகமாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த நகரசபையிலே பொறுப்பேற்கின்ற போது இந்த நாட்டின் ஜனாதிபதியும் இந்த நாட்டின் அரசாங்கமும் கூட வரவேற்று அரவணைத்து இந்த மக்களின் நன்மைக்காக நமது நகரசபைக்கு அனைத்து அபிவிருத்தி திட்டங்களுக்குமான நிதிகளை ஒதுக்கி தருகின்ற நிலையில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இருக்கும். அதற்கான ஒரே ஒரு காரணம், அடிப்படை காரணம், அந்த அவருடைய ஆளுங்கட்சியுடைய பங்காளிகளாக நாங்கள் இல்லாவிட்டாலும் கூட இந்த மக்களுக்கு தேவையான நல்லாட்சியை உறுதிப்படுத்துகின்ற ஒரு தரப்பாக நாங்கள் இருப்பதனால் நிச்சயமாக அந்த நிலைமையை இந்த நாட்டில் ஏற்படுத்த முடியும். ஏனென்றால் அரசாங்கத்துக்கும் இருக்கின்ற பாரிய தலையீடு, ஜனாதிபதிக்கும் இருக்கின்ற பாரிய தலையீடு இந்த நிர்வாகத்தை மக்களுடைய பிரச்சனையை சீராக தீர்த்து வைக்கக்கூடிய நிர்வாகமாகவும் நேர்மையான நிர்வாகமாகவும் எப்படி கொண்டு நடாத்துவது, யாருடைய கையில் இதனை கொடுத்து நடாத்துவது என்பதுதான் பெரிய தலையீடாக இருக்கிறது. அதற்குரிய நல்ல தீர்வாக நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் அமைகின்ற போது நிச்சயமாக அரசாங்கத்தோடு இணைந்து பல்வேறு வேலை திட்டங்களை அபிவிருத்திகளை செய்கின்ற ஒரு நிலையிலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இருக்குமே மறந்துவிடக் கூடாது. வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆளுந்தரப்பிலே இப்போது பங்காளிகளாக இருக்கின்ற பலர் என்று அத்தனை பேருமே சுயாதீனமாக இந்த தேர்தலில் நின்றவர்கள் தான். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை, மக்களுடைய ஆணையை பெற்று அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சந்தர்ப்பங்கள் வந்தபோது, வாய்ப்புகள் கிடைத்த போது அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொண்டார்களே தவிர மக்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளவில்லை என்பதுதான் இங்குள்ள பிரச்சனை. மக்கள் அளிக்கின்ற ஆணையை ஒவ்வொரு மத்திய அரசாங்கமும் மதிக்கிறது, எந்த ஒரு அரசாங்கமும் வரவேற்கிறது, அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறது. நான் கடந்த கூட்டத்தின் போது நான் சொன்னேன், நாங்கள் ஒரு சிறிய அமைப்பாக இருந்த போதிலும் கூட இந்தியா போன்ற நாடுகள் எங்களை மிக வலிக்கட்டாயமாக அழைத்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்றால் மக்கள் ஆணை பெற்ற ஒரு சக்தியாக நாங்கள் இந்த பிரதேசத்திலே மாறுகின்ற போது எவ்வளவு தூரம் உரிமையோடும் அந்த அதிகாரத்தோடும் இந்த மக்கள் சார்பான பேச்சுவார்த்தைகளை எங்களால் நடத்த முடியும், எவ்வளவு தூரம் நெருக்கமாக இந்த வெளிநாடுகளோடு இந்த பேச்சுவார்த்தை நடத்த முடியும், அரசாங்கத்தோடு பேச முடியும். ஆனால் இங்குள்ள பிரச்சனை எல்லாம் என்னவென்றால் அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் அல்லது ஏனைய குழுக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் எல்லாம் தமது சொந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டார்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை திட்டமிட்டு தீர்க்கவில்லை. திட்டமிட்டு தீர்த்திருந்தால் இந்த ஊர் வீதி இத்தனை காலமும் மண் நிறைந்த புழுதி படிந்த அல்லது வருடக்கணக்காக இதே நிலையிலே கிடைக்கின்ற ஒரு வீதியாக அமைந்திருக்காது. எப்போதுமே ஊர் வீதியினுடைய நிலை, இந்த பழைய வீதியினுடைய நிலை எப்போதுமே இந்த நிலையிலே தான் இருக்கிறது. காலங்காலமாக உங்களுக்கு தெரியும். இந்த இடத்திலே தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த மக்களுடைய அபிவிருத்திக்காக இவர்கள் என்ன திட்டத்தை செய்தார்கள். நான் நினைக்கின்றேன், நான் கண்டிருக்கிறேன், இங்கே இந்த ஊர் வீதியிலே பழைய வீதியிலே சென்று காத்தாங்கூர் மஞ்சந்துருவாய் பிரதேசத்தில் நாவக்குடா பிரதேசத்தில் நுழைகின்ற போது அந்த வீதி இதைவிட சிரமமாக இருக்கிறது, அங்கே இருக்கின்ற வீதி இதைவிட சீராக இருக்கிறது என்றால் அங்கே எந்த பிரதி அமைச்சர் இருந்தார், அங்கே இருந்தவருடைய அதிகாரம் என்ன? வேறொன்றும் கிடையாது. அங்கே இருந்தவர்கள், அந்த வீதிக்கு பொறுப்பாக இருந்தவர்கள், அந்த வீதியை அபிவிருத்தி செய்தவர்கள் இங்கிருந்தவர்களை விட நேர்மையாக நடந்திருக்கிறார்கள், அதனை மக்களுக்காக சீராக செய்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தீர்க்கப்பட வேண்டிய இந்த மக்களுடைய பிரச்சனைகள் ஏராளம் இருக்கிறது. அந்த விடயங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் இந்த மேடையிலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்க முடியாது. இறுதியாக நான் ஒரு சுருக்கமாக ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இந்த பிரதேசத்திலே நடந்த ஊழலை பற்றி பேசுகின்ற போது
மோசடிகளை பற்றி பேசுகின்ற போது சில பேர் முடிந்தால் நிரூபியுங்கள் என்கிறார்கள், ஆனால் நிரூபிப்புக்கான சந்தர்ப்பத்தை தருவதில்லை. இன்னும் சில பேர் அப்படி எதுவுமே நடக்கவில்லை என்று கத்துகிறார்கள், வாய்களியே கத்துகிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். ஒரு விடயம் சொல்வார்கள், வைத்தியத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால், ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். அறுவை சிகிச்சை முடிந்திருக்கு, வெற்றிகரமாக முடிந்தது, ஆனால் நோயாளி மரணித்து விட்டார் என்பது போலத்தான் அரசியல்வாதிகள் காத்தான்குடியை அபிவிருத்தி செய்திருக்கிறார்கள். அரசாங்கம் பணம் கொடுத்திருக்கிறது, கொந்தராத்துக்கள் நடந்திருக்கிறது, திறப்பு விழாக்கள் நடந்திருக்கிறது, கல்வெட்டுகள் இருக்கிறது, அவருடைய பெயர்களை தாங்கிய கல்வெட்டுகள் இருக்கிறது. ஆனால் தீர்க்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை காண முடியவில்லை. நான் நினைக்கின்றேன், காத்தான்குடியை பொறுத்தவரையில் மக்கள் அன்றாடம் அனுபவிக்கின்ற கோடிக்கணக்கான பணம் இந்த நிர்வாகங்களுக்கு வந்த பிறகும், கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலம் இவர்கள் இந்த அதிகாரத்தில் இருந்த பிறகும், பல்வேறு அரசியல் பதவிகளை இவர்கள் வகித்த பிறகும், மக்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளை பார்க்கின்ற போது அதுதான் இந்த ஊழலுக்கும் நிர்வாக சீர்கேடுகளுக்குமான தெளிவான ஆதாரம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இருந்தாலும் இவர்கள் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தோடு ஒத்துழைப்பார்களா இருந்தால், கடந்த காலத்தில் நகரசபை கூடாக மேற்கொண்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக ஒரு முழுமையான ஆய்வினை செய்து, கணக்காய்வினையும் நிதி பரிசோதனையும் செய்வதற்கு இவர்கள் முன்வருவார்களா இருந்தால் திட்ட தெளிவாக மக்களுக்கு எங்களால் உணர்த்த முடியும், எந்த வேலை திட்டங்களில் என்ன தில்லுமுள்ளு நடந்திருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த முடியும். கடந்த கூட்டத்திலே பேசிய சகோதரர் முபீன் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக பேசினார்கள், மிகவும் ஆவேசப்பட்டு பேசினார்கள். அவருடைய ஆவேசத்துக்கான காரணம் எனக்கு புரிந்தது. அவரை பார்க்கின்ற போது பரிதாபமாக இருந்தது. தன்னுடைய கட்சி காலாவதியாகி போய்விட்டது என்கின்ற கவலை அவருக்கு. கட்சியினுடைய விசுவாசத்துக்காக அவர் கவலைப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆக்ரோஷப்படுவதால் அவருக்கு வேறு வழி இல்லை. ஆக்ரோஷப்பட்டு பேசினார். அந்த கூட்டம் நடப்பதற்கு முன்னால் அந்த கூட்டம் பற்றிய ஒரு அறிவித்தல் ஒலிபரிக்கையில் செய்யப்படுகின்ற போது சொன்னார்கள், நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் கேள்விகளுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கப்படும் என்று பேசிக்கொண்டு சென்றார்கள். இதை பார்த்தபோது எனக்கு இந்த நிலைமையை விளங்கப்படுத்துவதற்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வந்தது. ஒருவர் ஒரு உணவு கடை, ஒரு ஹோட்டலை வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். வளமையாக இவர் வியாபாரம் பண்ணி வருகிறார். அங்கு அந்த ஹோட்டல் மாத்திரம்தான் இருந்தது. மக்களும் நம்பிக்கையோடு பணம் கொடுத்து சாப்பிடுகிறார்கள். ஆனால் உணவு தரம் இல்லை, சாப்பாடிலே மோசடி, கொடுக்கின்ற மக்கள் கொடுக்கின்ற பணத்துக்குரிய பெறுமதியான உணவு அங்கு கிடைப்பதில்லை. இப்போது நவீனமான, நல்ல சீரான, சுத்தமான, சுகாதார முறை உள்ள இன்னும் ஒரு உணவகம் அங்கு திறக்கப்படுகிறது. அந்த உணவகத்திலே இப்போது வியாபாரம் கொடி கட்டி பறக்கிறது. இந்த சாப்பாட்டு கடையிலே இப்போது வியாபாரம் இல்லை. இவர் என்ன செய்ய வேண்டும்? இவர் புத்திசாலி என்றால் இவர் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய சாப்பாட்டு கடையில் உள்ள தரத்தை கூட்ட வேண்டும். தனது வியாபாரம் வெற்றி பெற வேண்டுமா இருந்தால் இவர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு நல்ல ஸ்பீக்கரை பூட்டி சத்தமாக பாட்டை போட்டு வைப்பது, கலகலப்பாக இருக்கட்டும், கலராக லைட்டை போட்டு வைப்பது, அல்லது தன்னுடைய உணவு விடுதிக்கு முன்னால் வெடில் கொளுத்தி மக்களை வரவேற்பது. வெடில் கொளுத்துவதால் யாரும் சாப்பிட போக மாட்டார்கள். இறுதியில் பக்கத்து ஹோட்டல்காரர் பெயரை போட்டு அதே போல் உணவுதான் இங்கும் இருக்கிறது என்று பட்டியலை போடுவது, பக்கத்து ஹோட்டல் பெயரை போட்டு. இது முஸ்லிம் காங்கிரஸ்காரர்கள் சகோதரர் முபீன் அவர்கள் பிஎம்ஜிஜியுடைய பெயரை பயன்படுத்தி தன்னுடைய கூட்டத்துக்கு ஆள் சேர்த்த போது எனக்கு இந்த ஞாபகம் தான் வந்தது. தன்னுடைய ஹோட்டலிலே வியாபாரம் போகாத நிலையில் பக்கத்து ஹோட்டலில் இருப்பது போல் தான் இங்கு வடை இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது என்று உணவு பட்டியல் தயாரிப்பது போன்று பிஎம்ஜிஜியுடைய கேள்விக்கு இங்கு பதிலளிக்கப்படும். எனவே மக்களை வாருங்கள் என்று மக்களை அழைக்கின்ற நிலையாகத்தான் அவருடைய பரிதாபமான நிலை இருந்தது. அவருக்காக நான் பரிதாபப்படுத்துவதை தருவது வழியில்லை. அவர் அந்த கூட்டத்திலே ஆக்ரோஷப்பட்டது நியாயம். தனது அரசியல் தொழிலை பாதுகாக்க வேண்டும் என்றால் அங்கே தலைவர் மேடையில் இருக்கின்ற போது ஆக்ரோஷப்பட்டு தலைவருக்குரிய தன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்தே ஆக வேண்டும். அவர் தன்னுடைய தொழிலுக்காக அவர் செய்தே ஆக வேண்டும். என்றாலும் அவருடைய பேச்சிலே சில விடயங்களை நான் சொல்ல வேண்டும். முதலில் நான் அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம் விடயங்களை கிரகிக்க பழக வேண்டும்.
ஒரு தலைமைத்துவத்துக்கு பொறுமை வேண்டும், விடயங்களை விடயதானங்களை கிரகித்துக் கொள்ள வேண்டும். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய மேடைகளிலே எதை பேசினோம் என்பதை அவர் கிரகித்துக் கொள்ளவில்லை. அவர் ஏதோ ஒன்றை விளங்கிக் கொண்டு இந்த நாட்டிலே நாங்கள் மாத்திரம்தான் நல்லாட்சியினை உருவாக்கினோம், நாங்கள் தான் அரசாங்கம் நல்லாட்சி பற்றி யோசிப்பதற்கும் காரணமாக இருந்தோம் என்று பிழையாக விளக்கம் கொடுக்க தொடங்கினார். இரண்டாவதாக அவருடைய பேச்சிலேயே முன்னுக்கு பின் முரணாக இருந்தது. பேச்சின் ஆரம்ப கட்டத்திலே அவர் சொல்கிறார், நான் இந்த நகர சபையில் இருக்கின்ற போது எந்த ஒரு ஊழலும் நடக்கவில்லை, நான் அங்கிருந்து விலகிச் சென்ற பின்னர் தான் அத்தனை ஊழல் நடக்கிறது என்று பேச்சின் முதல் கட்டத்தில் சொல்கிறார். பேச்சின் நடுப்பகுதியிலே நான் இருக்கின்ற போது ஊழல் நடந்ததுதான், ஆனால் என்னுடைய பெயரை பயன்படுத்தி அல்லது ஏனையவர்கள் செய்துவிட்டு என்னுடைய தலையிலே போட்டு விட்டார்கள் என்று பின்பகுதியில் சொல்கிறார். அப்போதுதான் விளங்கியது எவ்வளவு தூரம் அவர் நிதானமற்ற நிலையிலே அந்த உரையாற்றி இருக்கிறார். என்ன பொதுமக்கள் முன்னால் தான் எதை சொல்லுகிறேன் என்று புரிந்து கொள்ளாமலே தான் அந்த உரையை அவர் ஆற்றியிருக்கிறார். இந்த இடத்திலே சௌரர் முபீன் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம், உங்களது நகர சபையிலே உங்களது சேவை காலத்திலே நடந்த ஊழல்களுக்கு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நிரூபிக்க வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை. அதெல்லாம் இங்கே வீதிகளிலும் கான்களிலும் வடிகால்களிலும் சாட்சியாக இருக்கிறது. அதற்கும் அப்பால் உங்களது பிரதிநிதிகளே சாட்சிகளாக இருக்கிறார்கள். உங்களது நிர்வாகத்தின் கீழ் ஆளும் கட்சியில் அங்கத்தவராக இருந்தவர்களே இந்த திட்டத்தில் நாங்கள் இவ்வளவு பங்கு வைத்துக் கொண்டோம், தவிசாளரிடம் இருக்கின்ற காசை திருப்பிக் கொடுத்தால் என்னிடம் இருக்கின்ற பங்கை திருப்பிக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற நிலையிலே உங்களுடைய உறுப்பினர்களே இருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு உள்ள பிரச்சனை ஊழல் நடந்ததா மோசடி நடந்ததா என்பதில் பிரச்சனை கிடையாது, எவ்வளவு நடந்தது என்பதில் தான் பிரச்சனை. எவ்வளவு நடந்தது, யாருக்கு என்ன பங்கு கிடைத்தது, ஏனென்றால் அதை நிரூபிக்கின்றவர்களாக நீங்களே இருக்கிறீர்கள், உங்களது தரப்பே இருந்திருக்கிறது. எனவே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் இதற்காக இன்னும் ஒரு கூட்டம் போட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைக்கின்றேன். இரண்டாவதாக அரசாங்கம் நடத்திய ஆய்வு மிக திட்ட தெளிவாக, அரசாங்கம் 2008ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடத்திய ஆய்வும் அதனுடைய அறிக்கையும் இங்கே இருக்கிறது. அதில் மிக திட்ட தெளிவாக எந்த வவுச்சர் நம்பர், யாருக்கு பணம் கொடுத்தீர்கள், அதில் என்ன நிதி மோசடி நடந்தது என்பதை தெளிவாக சொல்லி உங்களை பதவியிலிருந்து நீக்குமாறும் அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள். இத்தனைக்கு மேலால் தயவு செய்து நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் இருந்து திசை திருப்புவதற்கும் அல்லது எங்களுடைய நேரத்தை வீணடிப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம் என்று கூறிக்கொள்வதோடு, நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் உங்களது கட்சி விட்ட தவறு என்ன என்று யோசித்து பாருங்கள். உங்கள் கட்சி பெரும் பரபரப்பாக பெரும் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்த இந்த கட்சி இப்போது காலாவதியாக போன கட்சியாக ஏன் மாறியது என்பதை நீங்கள் நிதானமாக நீங்களும் கட்சியுடைய தலைமைத்துவம் இருந்து சிந்தியுங்கள். மக்கள் உங்களுக்கு உங்களுடைய மக்கள் வாக்களித்தார்கள், மக்கள் உங்களை நம்பி இருந்தார்கள். உங்களுடைய தலைமைத்துவம் உங்களுடைய கட்சியும் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ததன் காரணமாகத்தான் இப்போது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பின்னால் அவர்கள் அணிதிரள தொடங்கி இருக்கிறார்கள். மக்கள் எப்போது மோசடியை விரும்புவதில்லை, மக்கள் நேர்மையை விரும்புகிறார்கள். ஆனால் மோசடி என்பது ஒரு கபடமானதாக நேர்மை போன்று தெரிகின்ற போது சில நேரம் மக்கள் ஏமாந்து விடுகிறார்கள். எனவேதான் இந்த விழிப்புணர்ச்சியின் காரணமாக மக்கள் இப்போது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தின் பின்னால் அணிதிரள தொடங்கி இருக்கிறார்கள். எனவே ஆவேசப்படுவதை விட்டுவிட்டு, தலைவரின் முன்னால் ஆத்திரப்பட்டு தனது நன்றி விசுவாசத்தை தெரிவிப்பதை விட்டுவிட்டு, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எதை சொல்கிறது என்பதை கிரகிக்காமல் பேசுவதை விட்டுவிட்டு கட்சியினை சீரமைக்கின்ற வழிவகைகளை பார்த்தால் அடுத்து வருகின்ற நகரசபை தேர்தலிலாவது நீங்கள் நின்று பிடிப்பது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே இறுதியாக போலீசார் வழங்கிய நேரமும் முடிந்துவிட்டது என்பதால் 2 நிமிடங்களை முடித்துக் கொள்கின்றேன். நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் உங்களுக்குள் சொல்கின்ற தெரிவு, இந்த தேர்தலுடைய வெற்றியை உங்களுடைய வெற்றியாக மாற்றிக் கொள்ளுங்கள். இந்த தேர்தல் இந்த ஊரிலே நல்ல ஒரு ஆட்சியை அமைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். எனவே நமக்கான நல்ல ஒரு ஆட்சியை அமைப்போம், நமக்காக நாம் வாக்களிப்போம். அந்த வகையில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துக்குரிய தேர்தல் சின்னமான தொப்பி சின்னத்துக்கு மாத்திரம் வாக்களித்து நீங்கள் இந்த தேர்தலில் நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்துடைய வெற்றியில் நமது வெற்றியாக மாற்றி, மக்களுடைய வெற்றியாக மாற்றி ஒரு நல்லாட்சியுடைய பங்குதாரர்களாக நீங்கள் மாற வேண்டும் என கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் எம்முடன் இணைந்து கொள்ள